தமிழக விவசாயி அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்குமார். நான் இருக்கக்கூடியது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன் ஃபீல்டில் இருக்கேன், இந்த வெங்காய ஃபீல்டில். இப்போ என்ன இதுக்காக நான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடித்தாள் பல்ப்பு, அதாவது நம்ம டவுனி மில்டின்னு ஒன்று சொல்லுவோம் பார்த்தீங்களா, டவுனி மில்டியோ இல்லை ஒரு சைடு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சவட்டன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த அடித்தாள் பல்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இறங்கியிருக்கு. இந்த மழைக்காலங்களில் அதிகமாக இந்த நோய் வந்து பார்த்தீங்கன்னா காற்று மூலம் பரவக்கூடிய ஒரு நோய். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெங்காய தாளில் வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வந்து பழுப்பு வந்து கீழே அப்படியே இறங்கும். அதுதான் வந்து அடிசாம்பல் நோய் நம்ம சொல்ல வரோம். இந்த அடிசாம்பல் நோய் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த மழைக்காலங்களில் அதிகமாக பரவக்கூடிய ஒரு நோய். இப்போ நீங்கள் ஃபீல்டில் பார்ப்பீங்க, இந்த ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள், அப்படியே வெள்ளை வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி இந்த அதிகமாக பரவக்கூடிய ஒரு நோய் வந்து பார்த்தீங்கன்னா மழைக்காலங்களில் அதிகமாக இருக்கும். இதுக்காக இப்போ நம்ம மெயினாக வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வந்து பார்த்திங்கன்னா உயிரியல் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் அப்படிங்கிற ஒரு மருந்து வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நோயானது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து முழுமையாக கட்டுப்படுத்தி நின்றும். மேற்கொண்டு நீங்கள் வந்து கெமிக்கல்ஸ் மெத்தடில் யூஸ் பண்ணும்போது அசாக்சிஸ்டோபின் ப்ளஸ் மேங்கோசிப் அப்படிங்கிற ஒரு மருந்தும் நிறையா இருக்குது. இன்னும் கெமிக்கல்ஸ் மெத்தடு நிறைய மருந்து வந்து பார்த்திங்கன்னா M45 ஒரு மருந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து கார்பன்டசம் மேங்கோசிப்னு ஒரு மருந்து இருக்குது. இது எல்லா மருந்துமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அடிசாம்பல் நோயை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தீர்வாகும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஃபார்மருக்கு ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு ஏதாவது தகவல் தெரியணும்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் சார். நன்றி.